தப்பு இல்லை சார், விமர்சனம் பண்றாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன் சொல்லுவான், யார் பண்ணாம. ஹலோ மக்களே, கதைப்பமா வித் மணி வாங்க, இன்றைய பதிவுக்குள் போகலாம். சார் எங்க குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க சார், நான் கட்டல, குடும்பம் என்கிட்ட அவ்வளவு பணம் சார், குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க, அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க கட்டுறாங்க, என் பேர்ல கட்டல. அமைச்சர் கே நேரு அவர்கள் திருப்பதியில் 44 லட்சம் நன்கொடையாக கொடுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு போட்டோ வந்து பரவலாக சமூக வலைதளங்கள் பரவப்பட்டது. அப்ப இந்த திமுக ஊதுகோல் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்களாம் அப்படிலாம் பண்ணல, எங்க ஆள் அப்படிலாம் பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப முட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கே நேரு அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து கேட்கும்போது, ஏன் நாங்களாம் செய்யக்கூடாதா, நாங்களாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனான டோன்லயே சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊதுகோல்லாம் சைலண்ட் ஆனாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல கேட்கறாங்க, ஐயா அந்த மாதிரி நீங்க திருப்பதிக்கு நன்கொடை கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா அதை நாங்களாம் கொடுக்கல, என்னோட குடும்பத்துல சார்ந்தவங்க கொடுத்துருக்காங்க, என்னோட நண்பர்கள், அவங்களாம் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க, அவங்க எங்க பேர்ல 44 லட்சம் நன்கொடையா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க ஒரு நடுத்தர குடும்ப மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவனுக்கு மாதம் 10,000ன்றதே பெரிய விஷயம். சில பேர் இன்னும் எஜுகேஷன் லோன் கட்ட முடியாம இருக்காங்க, சில விவசாயிகளால வாங்கிய விவசாய கடன் திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 44 லட்சம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இருக்கவங்க ஒரு அமைச்சருக்காண்டி நன்கொடையா கோயில கொடுக்குறாங்க. அது அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி. நம்ம திமுக அரசே மகளிர் ஊக்கத்தொகையா மாதம் 1000 ரூபாய் தராங்க, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாருங்க, 44 லட்சம் தான் அங்க திருப்பதிக்கு நன்கொடையா கொடுத்துருக்காங்க. சின்ன அமௌண்ட் தானே அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சேனாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.